அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து மெடிகேஷன்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் அவங்களே மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுறது, அவங்களே யூனிட்ஸை வந்து அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது, இந்த மாதிரினால ஹைப்போகிளைசிமியா போகிறதுக்கான வாய்ப்புகள். ஹைப்போகிளைசிமியான என்ன, சுகர் அளவு கம்மியாகிறது, லோ சுகர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபெயிண்ட் ஆகிடும், ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுவோம், படபடன்னு வந்துடும், ஒரு சில பேருக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடும். அந்த மாதிரி கண்டிஷனில் உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு நம்ம ஊர் மக்கள் கூட உடனே ஜீனி எடுத்து சாப்பிட்றது, ஒரு முட்டாய் வாயில் போட்டோம் சார் உடனே சரியாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஹைப்போகிளைசிமியா அப்படின்ற கண்டிஷன் தான். ஸோ நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு சுகர் அளவு செக் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம மெடிகேஷன்ஸை கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மெயினாக ப்ரீ டயாபட்டிஸ், அதாவது சுகர் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ளவங்களுக்குமே ஹைப்போகிளைசிமியா போகும். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும். எஸ்பெஷலி 20 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ், 30 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வருது, அந்த ஒரு 12-1 மணிக்கு மதியானம் 12-1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே விடன்னு வந்துடுது சார், ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுது சார், ஒரு மாதிரி வேர்த்து கொட்டிடுது, சாப்பிட்டா தான் அப்படியே ரிலீஃபாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் இல்லை வந்து HbA1c, குளுக்கோஸ் டாலரன்ஸ், இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம டயபெட்டிக்கை எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும், சுகர் அளவையும் கண்ட்ரோல் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதையும் தடுக்கலாம்.